வலிகளை எப்போவுமே வரமாக மாற்றுங்க. தனிமை அப்படின்றது ஒரு கவலையான தருணம். உங்களை தனிமைப்படுத்தியிருக்கலாம். உங்கள் நண்பர்கள் விலகி போயிருக்கலாம். உறவுகள் புரியாமல் கூட போயிருக்கலாம். ஆனாலும் இந்த தனிமை ஒரு வரம்தான். எல்லாருமே உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் உங்களை மறந்துடுறீங்க. அவங்களோட சிரிப்புக்காக சிரிக்கிறீங்க. அவங்களோட விருப்பத்துக்காக வாழ்கிறீங்க. இப்போதான் உங்களுக்கான ஒரு தருணம் கிடைச்சிருக்கு. உங்களை நீங்களே சந்திக்க, உங்களோட ஆன்மாவோட உரையாட, உங்களோட உண்மையான விருப்பம் என்ன அப்படின்றத கண்டறிஞ்சிருக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரே ஒரு வித தனிமையில மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டாதான் அது விருட்சமா வளர முடியும். நீங்களும் அப்படிதான். இந்த தனிமையில உங்களுக்குள்ள இருக்கிற மகா சக்தியை உணர்ந்துக்கோங்க. உங்களுக்காக நீங்களே துளிர் விட தொடங்குங்க. ஒரு வித தன்னை உடைச்சிட்டு வெளியில வந்தாதான் அது செடியா வளர முடியும். ஒரு கூட்டுப்புழு அதோட கூட்டை உடைச்சாதான் வண்ணத்து பூச்சியா மாற முடியும். ஒரு மேகம் கூட தன்னை உடைச்சுக்கிட்டாதான் மழையா பொழிய முடியும். அப்படி இருக்கும்போது உங்களோட இதயம் உடைஞ்சு போனதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? நீங்க ஒரு புதிய பரிணாயத்தை அடைய போறீங்க அப்படின்றதுக்கான அடையாளம் அது. நீங்க இன்னும் அழகாக, நீங்க இன்னும் வலிமையாக, இன்னும் பரந்த மனசோட இந்த உலகத்துல வலம் வர போறீங்க அப்படின்றதுக்காக ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அது. எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்னு நினச்சி நீங்கள் உடஞ்சி போய் இருக்கிற இடம்தான் ஏதோ ஒரு விடயத்துக்காக ஆரம்ப இடமா இருக்கும். உங்கள் கதையோட முடிவு இது கிடையாது. இது ஒரு புதிய அத்தியாயத்தோட தொடக்கம். உங்களை காயப்படுத்தவங்களை நினச்சி வருத்தப்படாதீங்க. அவங்களா உங்கள் வாழ்க்கையில் வந்து போகிற மேகங்கள். அவங்கள மன்னிச்சிருங்க. நீங்கள் மன்னிக்கிறது அவங்களுக்காக இல்லை, உங்களுக்காக தான். சுமைகளை எப்பவுமே சுமந்து கொண்டு மலையேற முடியாது. வெறுப்பையும் கோபத்தையும் துரோகத்தோட வலியையும் சுமந்துக்கிட்டு வாழ்க்கை பயணத்தில் நிம்மதியாக பயணிக்க முடியாது. அதை இறக்கி வைங்க. நீங்களே ரொம்ப லேசாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் சிறகுகள் அப்படின்றது விரியும். வானம் கூட உங்களுக்கு வசப்படும். நம்ம போராடி கிடைக்கிற தோல்வி கூட கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி தான் அப்படின்றத எப்பவுமே மறந்துடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு தோல்வியுமே உங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து தரும். யாரு சொன்னாங்க நீங்க அழக்கூடாது அப்படின்னு? யாரு சொன்னாங்க கண்ணீர் பலவீனத்தோட அடையாளம் அப்படின்னு? அழுங்க, பரவாயில்ல. உங்களோட கண்கள் வத்தி போற அளவுக்கு இல்ல, உங்களோட கண்ணீர் வத்தி முடிக்கிற அளவுக்கு அழுது முடிச்சிருங்க. உங்களோட இதயம் லேசாகிற வரைக்கும் அழுதுருங்க. அந்த கண்ணீர் துளிகள் தான் உங்க ஆன்மால படிஞ்சிருக்கிற தூசிகளை கழுவி செல்ற புனித நீர். மழை பெஞ்சாதான் வானம் கூட தெளிவாகும். அதே மாதிரி நீங்க அழுதாதான் உங்களோட மனசும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாகும். ஒவ்வொரு துளி கண்ணீருமே பார்த்தீங்கன்னா நீங்க அனுபவிச்ச வேதனையோட சாட்சி. அதை மறந்துடாதீங்க, அதை அவமதிக்காதீங்க. அது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற ஆறுதல். இப்போ மெதுவா எந்திரிச்சு உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க. அந்த இடத்துல யாரை பார்ப்பீங்க? உங்களோட கண்களையா? உங்ககிட்ட மறைஞ்சு இருக்கிற புன்னகையவா? தோத்து போன ஒரு முகத்தையா? இந்த மாதிரிலாம் நீங்க பார்க்காதீங்க. அப்படி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பார்வை இங்க தப்பா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அந்த கண்ணாடியில தெரிகிறது நீங்க மட்டும் இல்ல. அந்த இடத்துல உங்க குழந்தை பருவத்துல இருந்த உங்களோட முகத்தை யோசிச்சு பாருங்க. கைத்தட்டி சிரிச்ச அந்த மழலை முகம் உங்களுக்கு தெரியுதா? சின்ன வயசுல நம்ம பட்டாம்பூச்சி பிடிக்கிறதுக்காக நடந்து போன பாதை உங்களுக்கு தெரியுதா? அதை நீங்க முழுசா நினைச்சு பாருங்க. நீங்க சின்ன வயசுல செஞ்ச ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகத்துல கண் முன்னாடி ஒரு செகண்ட் வந்துதான் போகும். நீங்க சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டி படிக்கும்போது ஃபர்ஸ்ட் தடவை விழுந்திருப்பீங்க. ஆனா அந்த விடாமுயற்சியோட நீங்க எழுந்து ஓட்டி படிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்றதை செக் பண்ணுங்க. எக்ஸாமுக்காக நீங்க இரவும் பகலும் கண் முழிச்சு படிச்ச அந்த வைராகியம் உங்களுக்கு தெரியுதா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்காக நீங்க செஞ்ச தியாகம் தெரியுதா? அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்க தான். இப்போ சொல்லுங்க, யாரோ ஒருத்தங்க உங்களை புரியாம போனதுக்காக இந்த ஒரு அத்தனை ஆற்றலும் கொண்ட உங்களையா நீங்க இழக்க போறீங்க? யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்கு பரிசா உங்களுக்கு நீங்களே உங்களுக்கு துரோகம் பண்ணிக்க போறீங்களா? ஒரு தோல்விக்காக உங்க லைஃப்ல நீங்க எதையோ நிறைய சாதிச்சிருப்பீங்க. அந்த சாதனையெல்லாம் இழக்க போறீங்களா? அந்த கண்ணாடியில தெரியிற பிம்பத்தோட கண்ணை பார்த்து பேசுங்க. நான் உன் கூட இருக்கிறேன். நான் இனிமேல் உன்னை காயப்படுத்த மாட்டேன். இனி உன்னை நான் நம்ம 2 பேரும் சேர்ந்து சோகத்தை வெல்வோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கோங்க. இது செகண்ட் பார்ட் வீடியோ. நெக்ஸ்ட்